வணக்கம். நம்ம அவையறிதல் அதிகாரம் பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய மீதி 5 பாடல்களை 32வது அதிகாரம் இது. மீதி 5 பாடல்களை இப்ப பார்த்துடலாம். சரி, இந்த இந்த பாட்டுல என்ன சொல்லுது அப்படின்னா, சும்மா ஒரு பாடத்தை மனப்பாடம் பண்ணிக்கிறது. நல்ல மனப்பாடமா தெரியும், ஒரு மனப்பாடமா கேட்டா ஒப்பிக்க தெரியும். ஆனால் அதுக்கு பொருள் சொல்ல தெரியுமா அப்படின்னா பொருள் சொல்ல தெரியாது. இப்ப ஏன்னா இது பழைய பழைய காலத்துல பாடங்கள் எல்லாமே சூத்திரங்களாக இருந்திருக்கும் இல்லையா, செய்யுள்களாக சூத்திரங்களாக இருந்திருக்கும். அப்போ ஒரு சூத்திரத்தை சொல்லு அப்படின்னா அந்த மாணவன் கட கடன்னு ஒப்பிப்பான். அதெல்லாம் கரெக்டா எந்த வரியும் விடாம எந்த வார்த்தையும் விடாம கரெக்டா சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பொருள் சொல்ல தெரியுமா அப்படின்னா பொருள் சொல்ல தெரியாது. அப்படிங்கிறது அப்போ அப்படி பொருள் தெரியாம இப்படி நிற்கும் பொழுது அறிவுடையவர்கள் அவர்களை பத்தி எதுவும் பேசவே மாட்டாங்க. ஏனென்றால் ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா, அவனை பெற்றவர்கள், அதாவது இப்படி பொருள் சொல்ல தெரியாதவனுடைய இவனை இகழ்ந்து பேசினால் அல்லது இவனை திட்டினா அவனுடைய தாய் வருத்தப்படுவாள் இல்லையா, அதுக்காக அவங்க பேச மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, நீங்க திருக்குறள்ல நம்ம ஒரு குறள் படிச்சிருக்கலாம், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்போ ஒரு தன்னுடைய மகன் சான்றோன் என்று ஒருடைய தாய் கேட்டால் அவள் மகிழ்வாள் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? அவன் மூடன் என்று கேட்டால் அவள் வருந்துவாள் இல்லையா. அதனால அப்படி அந்த தாயினுடைய மனது புண்படக்கூடாது என்பதற்காக இவர்கள் ஒன்றும் பேசாமல் இருந்து விடுவார்கள். ஆனால் ஒரு அவைக்கு வரும்பொழுது, ஒரு அவையறிதல் என்றால் அவைக்கு வரும்பொழுது வெறும் இப்படி மனப்பாடமாக இருந்தா போராது, பொருள் தெரிந்தவராக வர வேண்டும். அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கலாம். பாடமே ஓதி பயன் தெரிதல் தேற்றாத மூடர் முனித்தக்க சொல்லுங்கால் கேடரும் சீர் சான்றோர் சமழ்த்தனர் நிற்பவே மற்ற அவரை ஈன்றாட்கு இறப்ப பரிந்து. இப்ப இந்த பாடல் நமக்கு புரிஞ்சிருக்கும். பாடமே ஓதி பயன் தெரிதல் தேற்றாத. பாடம் நல்ல பாடம் மனப்பாடமா தெரியும், எல்லா பாடல்களும் மனப்பாடமா தெரியும், அதுல எந்த குறைவும் கிடையாது. ஆனால் பயன் தெரிதல் தேற்றாது, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய உட்பொருள் என்ன, அதை விரித்துரைக்க சொல்ல முடியுமா என்றால் அது எதுவுமே தெரியாது. அந்த வகையான விளக்கங்களும் தெரியாத ஒரு மாணவன் அல்லது ஒரு அவையில பேச வருபவன் மூடர் முனி தக்க சொல்லும் கால். இப்படிப்பட்ட மூடர்கள், அதாவது பாடமே ஓதி பயன் தெரிதல் தேற்றாத மூடர்கள், இவர்கள் முனித்தக்க சொல்லுங்கால், வெறுக்கத்தக்க வகையில் அவர்கள் தாம் படித்ததை பற்றி பேசும்போது, ஒரு அவையில பேசும்போது கேடரும் சீர், கெடுதல் இல்லாத அருமையான பெருமை மிகுந்தவர்களாகிய சான்றோர்கள், அந்த அவையில ஏற்கனவே வீட்டிருக்கக்கூடிய சான்றோர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சமழ்த்தனர் நிற்பவை, அவர்கள் ஒன்றும் பேசாம, சமழ்த்தனர்னா வாய் மூடி பேசாமல், எதுவுமே பேசாமல், எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் வெறும் நிற்பார்கள். ஏன்னு காரணம் என்ன அப்படின்னா மற்ற அவரை ஈன்றார்க்கு இறப்ப பணிந்து. அது நம்ம முன்னாடி சொல்லதான், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டது. அது சான்றோன் என்று இவனை சொன்னால் அந்த தாய் மகிழ்வாள். ஆனால் இப்படி ஒன்றும் தெரியாமல் நிக்கிறானேன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த அம்மா காதுல போய் அது விழுந்துன்னா அந்த அம்மா அவ்வளவு வருத்தப்படும் இல்லையா. இவ்வளவு படிக்க வச்சு அந்த பையனுக்கு பொருள் தெரியலையே அப்படின்னு வருத்தப்படும். அப்படிங்கிறதுனால அவர்கள் அந்த மூடனை பெற்ற தாய்க்கு பரிந்து அந்த சான்றோர் சமழ்த்தனர், வாய் பேசாமல் மௌனமாக அந்த அவையில் இருப்பார்கள். அதனால ஒரு அவையில போய், ஒரு சான்றோர் நிறைந்த அவையில போய் பேச போகணும் அப்படின்னா வெறும் சூத்திரங்களை படித்திருந்தால் போராது, அவற்றை விரித்துரைத்து பொருள் தெரிபவனாகவும் இருக்க வேண்டும். அப்படி தெரிஞ்சாதான் அந்த அவையில போய் பேசணும், இல்லைனால் பேசக்கூடாது. அப்படி பேச புகுந்தால், ஒரு மூடத்தனமான வார்த்தைகளை சொல்ல புகுந்தால் சான்றோர்கள் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க பல நேரம். என்ன காரணம்னா அதுக்கு இதான் காரணம், உங்க அம்மா மனசு வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுனால அவர்கள் அதை சொல்லாமல் விட்டு விடுவார்கள் அப்படிங்கறது இந்த பாட்டு சொல்லுது. நான் ஸ்கூல்ல இருக்கிற பேரண்ட் டீச்சர்ஸ் மீட் எல்லாம் நினைச்சு பாத்துக்கிறேன். பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கு. இல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட், இல்ல அப்படி படிக்கல, இந்த பசங்க இப்படி படிக்கிறாங்க, அந்த பசங்க இப்படி படிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சு தலையை குனிஞ்சுட்டு தான் வரணும். இந்த பாட்டை அப்ப டீச்சர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கணும், அம்மா சொன்னீங்கன்னா மனசு வருத்தப்பட சொல்லாதீங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு சான்றோருக்கு அழகா, அவன் தப்பா சொல்றான் அப்படின்னா அதை திருத்துவதுதானே ஒரு சான்றோர்களுடைய கடமையா இருக்க முடியும். இப்ப நீங்க இந்த தவறு திருத்தல அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த தவறு தொடர்ந்து அதே அவன் அதுதான் சரின்னு நினைச்சுப்பான். அவன் மனசுல ஓகே, இப்ப இவ்வளவு பெரிய சான்றோர் சபையிலே நம்ம பேசிட்டோம், அவங்க ஒண்ணுமே சொல்லல, அதனால இது சரிதான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துடும். அதனால இந்த பாட்டை நம்ம இப்படி கொஸ்டின் பண்ணிக்கலாம், இது சரியா,
அப்படி அவளுடைய அம்மா வருத்தப்படுவா அப்படிங்கிறதுக்காக சான்றோர்கள் வாய்மூடி பேசாமல் இருப்பது அப்படிங்கிறது எப்படி சரியாகும் அப்படின்னு நம்ம இந்த பாடலை கேள்வி கேட்டுக்கலாம். அதுதான் நம்ம செய்யக்கூடியது. சோ இந்த பாடல் இதான் சொல்லுது. பாடத்தை மட்டும் தெரிந்து கொண்டு கருத்துக்களை தெளிவுரை எடுத்து சொல்ல முடியாத ஒரு மூடன் அவையில பேச புகுந்தான் என்றால் சான்றோர்கள் வாய் மூடி பேசாம இருந்துருவாங்க. பல நேரம் சில நேரம் அதான் சொல்லுவாங்க, பல நேரம் பேசாம இருந்துருவாங்க. அதுக்கு காரணம் அவனை ஈன்றவள் இதை கேட்டால் வருத்தப்படுவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க பேசாம இருப்பாங்களே ஒழிய மற்றபடி இவனுக்கு பயந்தெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு என்னவோ இந்த பாட்டை இப்படி இப்படி இருந்தாதான் அது சரியா இருக்கும் அப்படின்னு தோணுது. என்னென்றால் அப்படி சான்றோர்களாக இருப்பவர்கள் உண்மையாக அப்படி வாய் மூடி இருக்கக்கூடாது இல்லையா? அவங்க அவனை சரி செய்யணும். இப்படி சொல்லக்கூடாது, இல்ல நீ இதுக்கு சொல்லணும், இல்ல இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு வா, இன்னும் பொருள் தெரிந்து கொண்டு வா என்று சொல்லி திருப்பி அனுப்பலாம். அது தவறில்லை. சோ அப்படி இருந்தாதான் அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நாளடியார் இப்படி இந்த பாட்டை எழுதியிருக்கிறது. அவ்வளவுதான். ஏற்கனவே ஒரு பாட்டையும் நம்ம படிச்சிருக்கோம். 185வது பாட்டு நாலடியார்ல முன்னாடி படிச்சிருக்கோம். புல்லா எழுத்தில் பொருளில் வரும் போட்டி கல்லா ஒருவன் உரைப்பவும் கண்ணோடி நல்லார் வருந்தியும் கேட்பரே மற்றவன் பல்லாருள் நாணல் பரிந்து. இதேதான், இதே பொருள் தான். நம்ம முன்னாடி 185ல இந்த பாட்டை படிச்சிருக்கோம். புல்லா எழுத்துடைய ஒருவன் வெறும் கோட்டி. வெறும் கோட்டின்னா ஒண்ணுமே இல்லாத, ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாதவன். அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கம் அக்ராஸ் இல்ல, நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்கிறோம். சிலப்பதிகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு இது கேட்டுட்டே இருக்கோம். கல்லா ஒருவன் உரைப்பவும் கண்ணோடி. கண்ணோடினா கண்ணுக்கு அழகு இரக்கத்தோடு இருத்தல், இரக்கமான பார்வை பார்ப்பது. ஆனா இந்த இடத்துல இப்படி ஒன்றும் சொல்லாதவனுக்கு இரக்கமான பார்வையை பார்த்து ஒன்றும் ஆக போவதில்லை. அவனை திருத்துறதுக்கான வழி அது அல்ல. இந்த பாடல் தான் ஏற்கனவே நாலடியார்ல இந்த பாட்டு நம்ம பார்த்திருக்கோம். சரி, இதுதான் இந்த பாடல். அடுத்த பாட்டு போலாம். வீட்டுல நிறைய புத்தகம் இருக்கலாம், அடுக்கி வச்சிருக்கலாம் புத்தகத்தை. அப்படியே அடுக்கடுக்கா புத்தகங்கள் இருக்கும். நிறைய நூல்களை எழுதிட்டே இருப்பாங்க, எழுதி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த புத்தகத்துல இருக்கிற பொருள் எல்லாம் தெரியுமா அப்படின்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பலர் வெறும் வாங்கி அடுக்கி வைக்கிறதுக்காகவும் அல்லது எழுதி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் எழுதுபவர்களாக இப்ப இந்த மாதிரி ஆட்கள் எல்லா காலத்திலும் இருப்பாங்க போல இருக்கு. அந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி வீட்டுல வாங்கி அடுக்கி வச்சிருந்தாலோ அல்லது எழுதி தொகுத்து அப்படி தள்ளிட்டே இருந்தாலோ அவர்கள் எல்லாருமே சிறந்த அறிவுடையவர்கள், அவர்களுக்கு எல்லாமே எல்லா பொருளும் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகுது. சில பேர் தான் ஒரு புத்தகத்தை உணர்ந்து படிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், அதை பொருள் விரித்து சொல்பவர்களாக இருக்கிறார்கள். பலருக்கு அது வாய்ப்பதில்லை அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. அப்போ ஒரு ஒரு புத்தகத்தை நம்ம முழுசா படிக்கிறோம் அப்படின்னா அதை விரித்து சொல்லக்கூடிய திறன் இருக்க வேண்டும், அதை தன்னுடைய நுட்பங்களை விளக்கக்கூடிய திறன் இருக்க வேண்டும். சோ இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நூலை ஒருவன் கற்றான் என்றால் அந்த நூலினுடைய இத்தனை விஷயங்களையும் அவன் உள்வாங்கி இருக்க வேண்டும். அப்ப அந்த மாதிரி கற்றுக்கொண்டு அவன் பேசினால்தான் அந்த பேச்சு எடுபடும் அப்படிங்கறத இந்த அவையறிதல்ல திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். புத்தகமே சால தொகுத்தும் பொருள் தெரியாது உய்த்து அகமெல்லாம் நிறைப்பினும் மற்றவற்றை போற்றும் புலவரும் வேறே பொருள் தெரிந்து தேற்றும் புலவரும் வேறு. ரெண்டு வகையா இருக்காங்க. சும்மா அடிக்கடிக்கு வச்சுக்கிறவங்க, எழுதி எழுதி தள்ளுறவங்க அப்படின்னு ஒரு பக்கம், இல்லை கொஞ்சமாக இருப்பதை நன்றாக செரித்து வாசித்து அவற்றை பொருள் தெரிந்து பயன்படுத்துபவர்கள் என்பவர் ஒரு சிலர். இந்த மாதிரி ரெண்டு வகையான இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதனால புத்தகம் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனாலயே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், எல்லாவற்றையும் அவர்கள் விரித்து படித்து விட்டார்கள் அப்படி என்று சொல்லிவிட முடியாது அப்படிங்கிறதும் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படின்னு எங்க வீட்டுல நிறைய புக் வச்சிருக்கேன், பயமா தான் இருக்குது புக்கு இந்த பாட்டை படிக்கும் போது. புத்தகமே சால தொகுத்தும், புத்தகங்களை நிறைய தொகுத்து, சால தொகுத்துன்னு வாங்கி வாங்கி வச்சுக்கிறது, போக வர எல்லா புக்கையும் வாங்கி வச்சுக்கிறது. சால தொகுத்தும் பொருள் தெரியாது உய்த்து அகமே நிறைப்பினும். அது என்ன பொருள், அந்த புத்தகத்துல இருக்கிற என்ன பேசக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியாம எல்லாவற்றையும் வாங்கி நிறைத்து வைத்துக் கொள்ளுதல். இது ஒரு காலத்துல இப்ப எனக்கு உவேசாவோட இது ஞாபகம் வருது. உவேசா ஓலைச்சுவடிகளை தேடி தேடி பயணம் போறதை பத்தி அவருடைய எண் சரித்திரத்துல எழுதியிருக்காரு. அது ஒரு பெரிய நீண்ட பயணம். அது பயண நூல்னு பார்த்தா அது ஒரு முக்கியமான பயண நூல்னு சொல்லலாம். அதாவது ஏடுகளை தேடி ஓடிய பயணம் அது. அப்படி ஒவ்வொரு ஊருக்கா அவர் அந்த ஊர் லிஸ்ட் எல்லாம் அவர் கொடுத்திருக்காரு, எந்தெந்த ஊருக்கு எல்லாம் போனோம் அப்படின்னு. நம்ம கூட அந்த சிலப்பதிகாரம் இது படிக்கும்போது பார்த்திருக்கோம் ஒரு தடவை. குறுந்தொகையும் பார்த்தோம். குறுந்தொகை நம்ம படிக்கும்போது அவர் எங்கெல்லாம் போய் இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம சில இதுல பார்த்தோம். அப்போ அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் சில வீடுகள்ல அப்படியே குவியலா வச்சிருப்பாங்களாம்.
ஓலைச்சுவடிகளை குவியலா வச்சிருப்பாங்க அப்படியே. இவர் போய் இவரோடது, ஆனா அங்க இருக்கிற யாருக்கு, அந்த வீட்டுல இருந்த யாருக்குமே அந்த ஓலைச்சுவடியில என்ன இருக்கு, அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் பார்த்த முக்காவாசி பேருடைய வீட்டருடைய நிலைமை அதுதான். பழங்காலத்துல இருந்து வந்தது அப்படியே அடிக்கடிக்கு வச்சிருக்காங்க. ஓலைச்சுவடிகளை வீட்டுல வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பெருமையா இருந்தது. அதுக்கப்புறம் எங்க வீட்லயும் இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாவும் அது இருந்தது. ஆனா அதுல இருக்கிறது எதுவுமே தெரியாது. போராததுக்கு அந்த போகி இந்த மாதிரி வரும்பொழுது அந்த பண்டிகை நாட்கள்ல போட்டு எரிச்சிடுறது, இல்லைன்னா வீட்டை சுத்தப்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல கொண்டு போய் ஆத்துல போட்டுறது, இதையும் அவங்க பண்ணியிருக்காங்க. சோ இந்த இந்த பாடல் அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுங்கிறதான் சொல்லுது. வாங்கி வாங்கி ஓலைச்சுவடிகளை கட்டி கட்டி வீட்டுல அடுக்கி வச்சுக்கிறது, அது யாருக்கும் கொடுக்கறதும் கிடையாது. ஏன்னா ஓலைச்சுவடிகளை படிக்கிறது அவ்வளவு ஈஸியான வழி இல்லை. அது கொஞ்சம் சிரமமானது. அது அந்த அந்த எழுத்துருக்கள் சரியா இருக்கணும், ஏன்னா அதுல புள்ளி வச்சு எழுத முடியாது. அப்போ அது சேர்த்து சேர்த்து எழுத்தா இருக்கும். அது அப்ப அதை பிரிச்சு பொருள் படிக்கணும். அந்த மாதிரி நிறைய சங்கடங்கள் அதுல இருக்கு. ஆனால் இப்போ நிறைய வீடுகள்ல அப்போ அந்த மாதிரி வெறுமனே கேட்பாரற்று யாரும் பயன்படுத்தாமல் புத்தகங்களாக இவைகள் இருந்திருக்கலாம். அதனால அப்படி ஆட்களை பார்த்ததுனாலதான் எல்லா பாடல்களுமே ஏதோ ஒரு அனுபவத்தினுடைய சாராகவும், ஏற்கனவே அந்த சமூகத்துல அப்படி நடந்த வழக்கத்தினுடைய அடிப்படையில தான் அவை எழுதப்படுகின்றன. அதுல இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. இப்போ நிறைய வீடுகள்ல அதை நம்ம பார்க்கலாம். வீடு புத்தகம் நிறைய இருக்கும், ஆனா படிப்பாங்களா அப்படின்னா இல்ல அப்படிங்கிற மாதிரி. சோ இதுதான் இந்த பாடல் சொல்லுது. புத்தகமே சால தொகுத்தும் பொருள் தெரியாது உய்த்து அகமெல்லாம் நிறைப்பினும். அதனுடைய பொருள் என்னவென்றே புரிந்து கொள்ளாமல் வீடு ஃபுல்லா வாங்கி புத்தகங்களை நிறைத்து வைத்தாலும் கூட மற்றவற்றை போற்றும் புலவரும் வேறே. சும்மா அதை வாங்கி வாங்கி வைத்து போற்றி வைத்துக் கொள்ளுகிறவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் மட்டும்தான் பொருள் தெரிந்து தேற்றும் புலவரும் வேறு. அவற்றினுடைய பொருள்களை எல்லாம் நன்கு படித்து, குறைந்த புத்தகங்களை படித்தாலும் அதை தெளிவாக படித்து, நேரத்துல காந்தி சொல்றது எனக்கு நினைவு வருது, நிறைய படிச்சா நிறைய சாப்பிட்டா செரிமானம் ஆகுமா? ஆகாது. அப்போ எவ்வளவு நமக்கு செரிமானம் ஆகுமோ அவ்வளவுதான் நம்ம சாப்பிடணும். நம்மளுடைய வயிற்றுக்கு எது ஒத்துக்கொள்ளுமோ, எது செரிமானம் ஆகுமோ அதுதான் நம்ம உண்ணணும். அதே போலதான் வாசிப்புலையும் எல்லாத்தையும் அங்க இருக்கு இங்க இருக்கு, இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, அதை படிக்கணும் இதை படிக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு எவ்வளவு வேண்டுமோ, நமக்கு என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை படிக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த வாசிக்கிற கொஞ்சத்தை நம்ம சிறப்பா வாசிக்கணும். அது நல்லா பொருள் பொருள் புரிந்து வாசிக்கணும், அவ்வளவுதான். எப்படி அது கரெக்டான உண்மைதான். கொஞ்சமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஜெரிமானம் ஆகும். அது போல வேண்டியவற்றை மற்றும் படி. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கல்வி எல்லாத்தையும் எல்லாரும் படிச்சு முடிக்க முடியாது. கல்வி கரையில கற்பவர் நாள் சிலர் மெல்ல நினைக்கின் பிணிப்பல, அது நம்ம ஏற்கனவே இந்த பாட்டு படிச்சிருக்கோம். அது போல இன்னொன்னு கற்றது கைமண் அளவு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் நம்ம படிக்க முடியும். அப்போ நம்ம எவ்வளவு குறைந்தவற்றையும் வாசித்தாலும் பரவாயில்ல, அதை நல்லா வாசிச்சிருக்கோமா அப்படிங்கறதுதான் அங்க முக்கியமா நம்ம கருத வேண்டியது. சோ அதுதான் இந்த பாடல் சொல்லுது. கொஞ்சமாக இருந்தாலும் புத்தகங்களை வாங்கி அடித்து வைத்துக் கொள்வது பெருசல்ல, மாறாக அதை பொருள் புரிந்து படிப்பது வாசிப்பது அப்படிங்கறதுதான் முக்கியமானது. அப்படிப்பட்டவர்கள் சில பேர் தான் இருப்பாங்க அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லுது. சரி, அடுத்த பாட்டு போலாம். 319 இல்லையா? 319 பொழிப்பகல நுட்பம் பொழிப்பு. இது 7வது பாட்டு. இதுதான் வருதா? பெறுவது கொள்பவர். ஓகே, ஒரே நிமிஷம். இதுலதான் மாதிரி எந்ததான் மாதிரி பாட்டை காணுமே. ஒரே நிமிஷம். வந்துச்சு, பேஜ் மாறி. பெறுவது கொள்பவர் தோல் போல் நெறிப்பட்டு கற்பவர்க்கெல்லாம் எளிய நூல் மற்றும் முறிப்புரை மேனியர் உள்ளம் போல் யாருக்கும் அரிதற்கு அரிய பொருள். இந்த பாட்டை என்னால ஒத்துக்கவே முடியல. என்னன்னா, இந்த பாட்டு ஒரு ஓமைய சொல்லுது. எப்படி, எந்த மாதிரி ஓமைனா, புத்தகங்களை வாங்குறது எல்லாருக்கும் எளிது. அது எப்படின்னா, பொருள் கொடுத்து பரத்தையரிடம் போவதை போல. பொருள் கொடுத்தா வந்துருவாங்க அவங்க. அதுல ஒண்ணும் பெரிய கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. பொருள் கொடுத்தா வந்துருவாங்க. அதனால பொருள் கொடுத்தா புக்கை வாங்கிடலாம், புத்தகத்தை வாங்கிடலாம். ஆனால் அந்த புத்தகத்தினுடைய பொருளை அறிந்து கொள்வதில் எல்லாருக்கும் முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப அந்த பரத்தையருடைய உள்ளம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியுமா? காசு கொடுத்து நீங்க அவளை விலைக்கு வாங்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு அவளும் வருவா. ஆனால் அவள் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதே போல அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற என்ன பொருள்
இந்த புத்தகம் விரித்து உரைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா புரிஞ்சுக்க முடியாது. புத்தகம் வாங்குற எல்லாருக்குமே அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பொருள் முழுமையாக புரிந்து விடாது. இதுக்கு எவ்வளவோ வேற அழகான ஓமைகள் சொல்லியிருக்கலாம் இல்லையா? எவ்வளவோ அழகான ஓமைகள் இருக்கிறது. அல்லது நேரடியாகவே இப்படியே கூட சொல்லியிருக்கலாம். முந்தின பாட்டும் கிட்டத்தட்ட அதே பொருள் தான் வந்தது. புத்தகத்தை வாங்கி வைக்கிறது, அடுக்கி வைக்கிறதோ கிடையாது. பொருள் தெரிஞ்சு அதை படிக்கிறவங்க சில பேர் தான் அப்படின்னு அதுலயே நமக்கு புரிஞ்சிருது. இப்போ நிறைய நாலடியாருடைய இடைச்சர்கள் பாடல்கள் வந்திருக்கலாம், அல்லது வேற யாருடைய இப்படி நிறைய அதுல மாறுபாடுகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வைக்கப்பட்ட ஒரு பாடலாதான் கூட இருக்கலாம் இது அப்படிங்கிறது நம்மளுடைய ஐயமா இருக்கு. ஏன்னா இதுல ஒண்ணுமே இந்த ஓமையில இருக்கக்கூடிய அழகே இல்லை. நீங்க என்ன அதாவது ஓமையினுடைய இது என்னன்னா, நீங்க எந்த ரெண்டு பொருளை ஒப்புமைப்படுத்துறீங்களோ அந்த ரெண்டுமே உயர்ந்ததா இருக்கணும். இல்ல கீழ்மையான ஒன்றை இன்னொன்றோடு ஒப்புமைப்படுத்துகிறீர்கள் என்றால் ரெண்டுமே கீழ்மையானதா இருக்கணும். அதுதான் கரெக்ட். அந்த ஓமைக்கு அதுதான் சரி. உயர்ந்த ஒரு பொருளை கீழ்மையான ஒரு பொருளோடு ஒப்புமைப்படுத்தி இது போல அது இருக்கு அப்படின்னு சொல்றதோ, அல்லது ஒரு கீழ்மையான ஒரு பொருளை உயர்ந்த ஒரு பொருளோட ஒப்புமைப்படுத்தி இது போல அதுன்னு சொல்றதோ தகாதது. அது சரியில்லை. அப்படி சொல்ல மாட்டாங்க. அது புலவர்களுடைய அணியில அப்படி வராது. ஆனால் இங்க பரத்தியர்களோடு பணம் கொடுத்து போவதையும் அவருடைய மனதை புரிந்து கொள்வதையும் புத்தகம் வாங்குவதையும் பொருள் புரிந்து கொள்வதுமாக ஒரு ஓமையை வைக்கிறது அப்படிங்கிறது ஒப்புக்கொள்ள முடியாதுதான் ஒண்ணு இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தாதானே நமக்கு தெரியுது எது எது வந்திருக்கு. அதுதான் என்ன நினைச்சேன்னா, பாரதியினுடைய ஒரு வரி வரும். முன்பிருந்ததோர் காரணத்தாலே மூடரே பொய்யே மெய்யெனலாமோ முன்பென சொல்லின் நேற்று முன்பே அப்படின்னு ஒரு பாட்டு வரும்போது, பெரியவங்க பழசு சொல்லிட்டாங்க அதனால எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. அது நம்ம மறுத்துரைக்கக்கூடிய இது ஒரு அறிவார்ந்த சமூகத்துக்கு அது இருக்கணும். அதனால இந்த பாட்டு சுத்தமா நாலடியாருடைய தரத்துக்குள்ள இது இல்ல அப்படிங்கிறது இதுவா இருக்கு. இது சரியா வரல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நம்ம பாட்டினுடைய பொருளை பார்க்கலாம். பெறுவது கொள்பவர் தோல் போல் நூல். நூல் அப்படிங்கிறது பொருள் தான் இருக்கு. புத்தகம்ங்கிறது புத்தகம் இருக்குல்ல, முன்னாடி வந்திருக்கு. ஆமா. பெறுவது கொள்பவர் தோல் போல் நெறிப்பட்டு கற்பவர்க்கெல்லாம் எளிய நூல். பெறுவது கொள்பவர், நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை வாங்கி கொண்டு தோல் போல, தோளோடு தோல் சேர்ந்து நிற்கக்கூடிய, அதாவது அணைத்துக் கொள்ளக்கூடிய, அது போல ஒரு புத்தகத்தை வாங்குவது என்பது, அதாவது நூலை வாங்குவது என்பது எளிது. கற்பவருக்கெல்லாம் எளிய நூல். வாங்குறவங்களுக்கு எல்லாம் அது எளிதுதான். காசு கொடுத்தா பரத்தை வரா போல காசு கொடுத்தா இந்த புக்கு வாங்கிக்கலாம், எளிய. மற்றும் முறிப்புரை மேனியர் உள்ளம் போல் யாருக்கும் அரிதற்கு அரிய பொருள். முறிப்புரை மேனி, தளிரை, முறினா தளிர் இல்லையா, புதுசாக எழுந்து வரக்கூடிய இலை. அந்த இலையினுடைய மென்மை, அதனுடைய தன்மை, அந்த குளிர்ச்சி, அந்த புதுசா எழுந்து வரக்கூடிய தளிர் என்பது ரொம்ப அழகா இருக்கும். நல்லா அப்படி மினுமினு ஓகே. இப்ப புத்தகத்தை வாங்கலாம், ஆனால் அதனுடைய பொருளை வாங்க முடியாது. நூலை வாங்கலாம், அதனுடைய பொருளை வாங்க முடியாது அப்படிங்கறதுதான் இந்த பாட்டு சொல்ல வரக்கூடிய பொருள். பெறுவது கொள்பவர் தோல் போல் நெறிப்பட்டு கற்பவர்க்கெல்லாம் எளிய நூல். நூலை வாங்குவது எளிது. மற்றும் முறிப்புரை மேனியர் உள்ளம் போல் யாருக்கும் அரிதற்கரிய பொருள். அந்த பெண்களுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியாதது போல அந்த நூலினுடைய பொருளையும் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்ல வந்த பொருள். நூல்களின் நுண்பொருளை அறிவது என்பது எல்லாருக்கும் இயலாத ஒன்று. அந்த நூலினுடைய உள்பொருளை அறியக்கூடியவர் தான் ஒரு அவைக்குரியவர்களாக, தகுதியுடையவர்களாக கருதப்படுவார்கள். அவர்கள் தான் அவைக்குரியவர்களாக மதிக்கவும் படுவார்கள் அப்படிங்கிறதா இந்த பாடல் சொல்ல வந்த பொருள். ஆனா இதுக்கு ஓமையை அவங்க வேற ஒரு அழகான ஓமை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரி, அடுத்தது எட்டாவது பாட்டு ஏற்கனவே படிச்சுட்டோமா? இல்ல, 9வது. ஓகே, மாறி இருக்கு. ஓகே. பொழிப்பகலம் நுட்பம் நூல் எச்சமென்று ஆற்ற பொழித்து அகலம் காட்டாதார் சொற்கள் பழுப்பியில் நிறைமா சேக்கும் நெடுங்குன்ற நாட
உரையாமோ நூலிற்கு நன்று. ஒரு புத்தகத்தை எப்படி படிக்கணும், ஒரு நூலை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. ஆடு முன்னிலை பழிப்பில் நிறை ஆமா சேர்க்கும் நெடுங்குன்ற நாட. குற்றமில்லாத நிறைகள் மாடுகள் எல்லாம் ஒரு குன்றத்தினுடைய வாயிலில் ஒதுங்கக்கூடிய நாட்டை சேர்ந்தவனே என்று ஒரு ஆடு முன்னிலையாக விழித்து ஒரு 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 நூலை படிக்க வேண்டும் என்றால் என்னென்ன 4 வகையில அதை படிக்கணும் அப்படிங்கிறத இந்த முதல் வரி சொல்லுது. பொழிப்பு, அகலம், நுட்பம், நூல் எச்சம். இந்த 4ம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு நூலை படிச்சோம் அப்படின்னா அதுல இந்த 4ம் தெரிஞ்சிருக்கணும். இந்த 4ஐயும் விரித்து சொல்பவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று பொழிப்பு. அந்த ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் இல்லையா, அவை சூத்திரங்களாகவோ அல்லது நூற்பாக்களாகவோ செய்யுள்களாகவோ இருக்கும். அதெல்லாம் பொழிப்பு. அந்த பொழிப்பை சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். அகலம், அகலம் அப்படின்னு அதை விரித்து சொல்லணும். அதுல இருக்கிறது அப்படியே சொல்லக்கூடாது, அதை விரித்து சொல்லக்கூடிய திறன் இருக்க வேண்டும். அப்புறம் நுட்பம். இப்ப வெளிப்படையாக தெரியக்கூடிய பொருள் ஒன்றாகவும் அதில் ஒரு நுட்பமான பொருள் ஒன்றாகவும் இருக்கும் அப்படின்னா அந்த நுட்பத்தை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நுட்பம். நூல் எச்சம். இப்ப அந்த நூல்ல இல்லாத, அந்த நூலை ஒட்டிய, அந்த நூலுக்குள் சொல்லப்படாத பிற விஷயங்களையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு நூலை படித்தால் இந்த 4ம் தெரியணும். இப்ப நீங்க ஒரு பாட்டுனே வச்சுக்கோங்க, ஒரு பாடலை விளக்குறாங்க அப்படின்னா அந்த பாடலினுடைய நேர்பொருள் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன சொல்லுகிறது என்பதை மற்ற பாடல்களோடு விரித்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அது நுட்பமாக வேறு என்ன பொருளை அது சொல்லுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கணும். அல்லது அதுக்கப்புறமா நிறைவாக நூல் எச்சம். அதுல இல்ல, அந்த பாட்டுல அது இருக்காது, ஆனால் அந்த பாட்டோடு தொடர்புடைய வேறு பல பொருட்களையும் சேர்த்து சொல்லி அதனுடைய பொருளை முற்ற தெளிந்து ஓத தெரிந்திருக்கணும். இந்த 4ம் இருந்தாதான் பொழிப்பு, அகலம், நுட்பம், நூல் எச்சம். இந்நான்கின் கொழித்து அகலம் காட்டாதார். அகலம் காட்டுதல் அப்படின்னா அந்த நூலினுடைய அந்த நூல் சொல்லக்கூடிய பொருள் சின்னதுதான், அந்த நூற்பா சின்னதுதான். ஆனால் அதை விரித்து பார்க்கும் பொழுது இவ்வளவு பொருள் இதுக்குள்ள வரும், அது இவ்வளவு பொருள்களை தனக்குள்ள வச்சிருக்கோம். இப்போ அப்படி அதெல்லாம் விரித்து காட்டக்கூடிய திறன் இருந்தால்தான் ஒரு அவையில ஒருவர் பேச வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேச்சு எடுபடாது. கொழித்து அகலம் காட்டாதார் சொற்கள். இப்படி ஒரு அகலம் காட்ட தெரியாதவனுடைய சொற்கள் உரையாமோ நூலிற்கு நன்று. இந்த நூலிற்கு நான் உரை சொல்லுகிறேன் என்று வருவது நல்ல விஷயமாக இருக்குமா? இருக்காது. ஒரு நூலை பற்றி ஒருவர் ஒரு அவையில பேசுகிறார் என்றால் இத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அவர் அந்த அவையில பேச வேண்டும், அது நூலை பற்றி. இல்லை என்றால் அது அந்த அவைக்குரிய பேச்சாகவோ அல்லது அவர் ஒரு சிறந்த கருத்துரை பொருளாகவோ இருக்க முடியாது. இது இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா, ரொம்ப சிறப்பா இருக்கு. இத்தனையும் அதாவது இது நம்ம பல மேடைகளுக்கு இன்னைக்கு பொருத்தி பார்த்துக்கலாம். ஒரு புத்தக விமர்சனம் அப்படின்னு வரவங்க மேடைக்கு வரும் பொழுது பல பல நேரங்கள்ல நான் அந்த புக்கை பார்த்ததே இல்லையா, கூட்ட மரியாதைக்காக வந்திருக்கேன் அப்படின்வாங்க. அது எவ்வளவு ஒரு அது அந்த சபையில இருக்கக்கூடிய எத்தனை பேரையும் அது அவமானப்படுத்துற மாதிரிதான் இல்லையா. அது அவங்க அவங்க நல்லா பேசுவாங்கன்னு அவங்கள கூப்பிடுறாங்க. அப்போ அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நல்லா பேசுறாங்கிறது ஒண்ணு, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு பேசணும் அப்படிங்கிறது 2வது. ஆனா எதுவுமே படிக்காம ஒரு மேடையில ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது சரி கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் இந்த பாட்டை நமக்கு உதாரணமா சொல்லணும். இப்படி இத்தனையும் சொல்லணும். இந்த 4ஐயும் சொல்லக்கூடிய தெரிந்தவர்கள் தான் ஒரு நூலை பற்றி ஒரு அவையில் பேச தகுதியுடையவர்களாக ஆவார்கள் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு. முன்னாடி பாட்டு நம்ம வருத்தப்பட்டோம், இந்த பாடல் ரொம்ப அழகான பாட்டா இதுல வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நூலை பல வகையிலும் விரித்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நல்ல பாட்டு. அடுத்தது நாலடியார்ல நம்ம பாக்குற அதே வகைமைதான். நாலடியார் எப்பவுமே பெரியோர் கீழோர், மேலோர் கீழோர் அப்படின்னு வகைப்படுத்திக்கிட்டே இருக்கு. நிறைய பாடல்கள் நம்ம அதை பார்த்திருக்கோம். உயர்குடி பிறந்தவர், தாழ்குடி பிறந்தவர், நல்ல குடிப்பிறப்பு, நல்ல குடிப்பிறப்பு இல்லாமை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவை அது வச்சிருக்கிறது. அன்னைக்கு சமூகத்துல இருந்து ஒரு பிரிவாதான் அது இருக்கணும். எல்லாரும் சமம் அப்படிங்கிற கோட்பாடுகள்லாம் அன்னைக்கு இல்லாத ஒரு காலகட்டத்துல எழுந்த ஒரு நூல் இது. அதனால இப்போ நம்ம பாக்குற இந்த நிறைவு பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல குடியில் பிறந்தவர்கள் கொஞ்ச நூல்களை படித்திருந்தால் கூட போரும், அவர்களுக்கு அந்த நூலோடைய பொருளோடு மற்ற பொருள்களும் தெரிந்திருக்கும். அதே நல்ல குடியில பிறவாதவர்கள் நிறைய புத்தகங்களை படித்திருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த பொருளும் அந்த புத்தகத்தினுடைய பொருளும் ஒழுங்கா தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். இந்த நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு ஒரு குறள் அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம். எவ்வளவு படிச்சாலும் அவங்களுடைய நுண்ணிய அறிவு தான் மிகும் அப்படிங்கிறதுல நுண்ணிய அறிவு அப்படிங்கிறதுக்கு அவங்க செல்ஃபா அவங்க கத்துக்கிட்ட அறிவா அதுங்கிறதா அல்லது அவங்களுடைய குடிப்பிறப்போடு வரக்கூடிய அறிவா அப்படின்னு அதுக்கு நிறைய மாறுபட்ட உரைகள்லாம் இருக்கு. ஒருவர்
ஒரு குடியில பிறந்ததாலேயே அவருக்கு அந்த அறிவு, அந்த சார்ந்த அறிவு வந்துருமா அப்படின்னா அப்படிலாம் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் அப்படிலாம் யாருக்குமே அந்த ஒரு குடியில பிறந்ததுனாலேயே அந்த குடி சார்ந்த இத்தனை அறிவுகளும் அவங்களுக்கு வந்துரும் அப்படின்னா சொல்ல முடியாது. சோ இந்த பாடல் கொஞ்சம் முரண்தான் நமக்கு. நம்ம இப்ப இன்னைக்கு இவ்வளவு காலகட்டம் தாண்டி படிக்கும்போது இந்த பாடல் கொஞ்சம் முரணானதா தான் இருக்கு. ஒரு நல்ல குடியில பிறந்தவர்கள் கொஞ்சம் நூலை படிச்சாலும் நிறைய படித்தவர்களுக்கு சமமானவர்கள், அவங்களுக்கு அந்த புத்தகத்தை பற்றி நல்ல அறிவு இருக்கும். அதே ஒரு தாழ்ந்த குடியில பிறந்தவர்கள் எவ்வளவு எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவங்க குறைவா படிச்சதுக்கு தான் சமம் அப்படின்னு சொல்றது இன்றைக்கு அது சரியான ஒரு கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாத ஒன்று. ஆனால் பாட்டுல இருக்கு, அதனால நம்ம படிச்சு வச்சுக்கோம். இப்பிறப்பு இல்லார் இணைத்து நூல் கற்பினும் சொற்பிறரை காக்கும் கருவியரோ, இற்பிறந்த நல்லறிவாளர் நவின்ற நூல் தேற்றாதார் புல்லறிவு தாமறிவது இல். இல்பிறப்பு இல்லார், உயர்ந்த குடியில பிறவாதவர்கள், இணைத்து நூல் கற்பினும், எல்லா நூல்களையும் கற்றவராக இருந்தாலும் கூட, இணைத்து நூல் எவ்வளவு நூல்களை படித்தவராக இருந்தாலும், சொற்பிறரை காக்கும் கருவியரோ, பிறரால் சொல்லாற்றும் பொழுது ஏற்படக்கூடிய குற்றங்களை அறிந்து அடங்கக்கூடிய அறிவுடையவர்களாக இருப்பார்களா? இருக்க மாட்டார்கள். அவங்களால அது முழுசா சொல்லிட முடியாது. அதே நேரத்துல குடிப்பிறந்த நல்லறிவுடையவர் நவின்ற நூல் தேற்றாதார், சொல்லிய சொல்லின் பயனை தெரியாதது புள்ளிய அறிவை இல்ல, இது வேற மாதிரி பொருள் வருது. அதாவது என்ன அப்படின்னா, அந்த பிரிவை நம்ம ஒத்துக்க முடியாதுதான். மேல் குடி பிறந்தவர் கீழ்குடி பிறந்தவர் அப்படின்னு. புல்லறிவு தாமறிவது இல் அப்படின்னா இந்த இடத்துல எல்லா நூல்களையும் அவருக்கு இயற்கையாகவே அறிவுண்டாம் இதான் சொல்லுது. குடிப்பிறப்பில்லார் அவங்க கூட்டாது. ஒரே நிமிஷம். முன்னாடி நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம் இல்லையா, அவனுடைய தாய் வருத்தப்படுவா அப்படிங்கிறதுனால அவங்க பேசாம இருப்பாங்க அப்படின்னு. அதனால ஒரு அவையில ஒருவன் இப்படி தவறாக அந்த அவையினுடைய தன்மை தெரியாமல் பேசினாலும் கூட நல்ல குடியில பிறந்தவர்கள் அதை மறுத்து தவறான கருத்துக்களை சொல்ல மாட்டார்கள். அது அந்த இடத்துல அவங்க பேசாம இருந்துருவாங்க. அவங்க பேசாம இருக்கிறதுனால நம்ம சொன்னதெல்லாம் சரி அப்படின்னு ஆயிட்டாது. நல்லறிவாளர் நவின்ற நூல் தேற்றாதார் புல்லறிவு தாமறிவதில், அவர்களுடைய புள்ளிய அறிவை தாம் அறியாதவர்களைப் போல இவர்கள் இருந்து வருவார்கள். அந்த கடைசி வரி, நல்லறிவாளர் நவின்ற நூல் தேற்றாதார் புல்லறிவு தாமறிவதிலே. அவர்களுடைய, அதாவது ஒரு அவையில அவன் பேச போகும் பொழுது அந்த நூலுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை சொன்னான் என்றாலும் நல்ல குடியில பிறந்தவர்கள் என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் தகாதது என்று சொல்லி அதை மறுக்க மாட்டார்கள். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு பேசாம இருந்துருவாங்க அப்படிங்கறதா இந்த பாட்டு சொல்ல வந்து. ஒரு அவையில பேசும் பொழுது சரியாக தெரிந்து கொண்டு பொருள் அறிந்து கொண்டு பேச வேண்டும். அல்ல அங்க இருக்கிறவங்க பேசாம இருந்துட்டாங்க, ஒரு நல்ல அறிவுடைகள் பேசாம இருந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் கரெக்ட்னு பொருளாயிடாது. அவர்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும், இதெல்லாம் எதுக்கு சொல்லி கொடுப்பானே அப்படின்னு பேசாம இருந்துட்டாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நல்ல குடி பிறந்தவர்களுக்கு தான் இருக்குமே ஒழிய அல்ல குடி பிறந்தவர்களுக்கு அது இருக்காது. அதனால ஒரு சபையில இப்படிதான் நல்ல குடி பிறந்தவர்கள் இப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லுது. இதுவும் குடிப்பிறப்பினுடைய தன்மைதான் இது இருக்க ஒழிய இது அவையறிதல்ல இந்த பாடலனா வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு விளக்க உரைக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குடிப்பிறப்பின் தன்மை இது சொன்னாலும் கூட அவை அறியாதவர்கள் புல்லறிவோடு இருக்கக்கூடிய சொற்களை பேசுவார்கள், ஒரு அவையில பேசுவார்கள். அப்போ அந்த இடத்துல அந்த குடிப்பிறப்பும் நம்ம கேள்விக்குட்படுத்த வேண்டியதா இருக்கு. அதனால இது அவையறிதல்ல இது வைக்கப்பட்டது அப்படிங்கறத இந்த பாடல் சொல்லுது. பிறருடைய சோர்வு கண்டு இகழாது அடங்கிய, இன்னொரு கருத்துல வரக்கூடியது ரொம்ப அழகா இருக்கு. பிறர் சோர்வு கண்டு, பிறர் தவறாக பேசினாலும் கூட, தவறாகவோ குழப்பமாகவோ பேசினாலும் கூட அதை கண்டு அவர்களை எள்ளி நகையாடாமல் இருக்கக்கூடிய பண்புடையாளர்கள் தான் உயர்குடி பிறந்தவர்கள், அவர்கள் தான் அவைக்கு சரியானவர்கள் அப்படிங்கிற ஒரு பொருளையும் விளக்குவரை தருது. பிறர் சொற்சோர்வு கண்டு இகழாது அடங்கிய உயர்குடி பிறப்பாளரே அவைக்கு உரியவர்கள் ஆவார்கள். இது இப்போ இந்த விளக்க உரையோடது நல்லா இருக்கு. சொல்ல சோர்வுபடுதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிகழக்கூடியதுதான். பேச மறந்து போறது அல்லது சரியா சொல்ல தெரியாம இருக்கிறது, சபையை கண்டு மயங்கி போய் அப்படின்னு இருக்கிறது, இதெல்லாம் வரும்பொழுது அவர்களை எள்ளி நகையாடாமல் இருப்பது அப்படிங்கிறது கூட ஒரு உயர்குடியினுடைய தன்மைதான் அப்படின்னு இந்த பாடல் சொல்லு. சோ இதோட நமக்கு 320 பாட்டும் முடிஞ்சது.
அடுத்த அதிகாரம் புல்லறிவாண்மை நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். நன்றி.